ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பிரின்ஸான ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரை ஹீரோவுடைய சர்வன்ட் வாங்கி ஹீரோ கையில் கொடுக்க ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு விடுப்பு மாதிரி ஒன்று வந்திருக்க போல இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்க. அங்கே கட் பண்ணி அரண்மனையில் நம்ம ராஜாக்கு முன்னாடி 2 ட்ரெஸ் போட்டவங்க நின்றுட்டு இருக்காங்க. அதாவது ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க உங்களுடைய பையனான உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரின்ஸை தான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா வந்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய சர்வன்ட் கிட்ட நான் தான் வந்துட்டு 3வது கிரவுன் பிரின்ஸ், ஆனா என்ன யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அரண்மனையில ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் உங்களுடைய 2வது பிரின்ஸான அதாவது 2வது பையனான அவரை தான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணும்னு பேசிட்டு இருக்க. ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட முதல் கிரவுன் பிரின்ஸும் 2வது கிரவுன் பிரின்ஸும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திறமசாலிகள்னு சொல்லிட்டு ராஜாக்கு முன்னாடி கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. முதல் பிரின்ஸ் தான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும், 2வது பிரின்ஸ் தான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ எங்க அப்பா யாரை கிரவுன் பிரின்ஸ் ஆக்குவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அரண்மனைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய சர்வன்ட் கிட்ட சொல்ல கரெக்டா இங்க ராஜா வந்துட்டு அங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டே இருக்கக்குள்ள நம்ம தேர்ட் பிரின்ஸான நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோ உள்ள என்ட்ரி ஆனவுடனே ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு, நம்மளுடைய எதிரி நாடு இருந்துச்சு இல்லையா, அவங்கள வந்துட்டு நான் தனியாவே போர் செஞ்சு அவங்கள வந்துட்டு நம்மளுடைய நாட்டுக்கு கீழே நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராஜா கிட்ட சொல்ல ராஜா சந்தோஷப்படுறாங்க. சோ அங்க இருக்கவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்களும் முதல் கிரவுன் பிரின்ஸாலையும் முதல் பிரின்ஸாலையும் 2வது பிரின்ஸாலையும் முடியாததை நம்ம தேர்ட் பிரின்ஸ் செஞ்சுட்டாரு. சோ அதனால கிரவுன் பிரின்ஸை நம்ம தேர்ட் பிரின்ஸாவே நம்ம வந்துட்டு ராஜா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிறத பத்தி வந்துட்டு ராஜா கிட்ட சொல்ல ராஜா உடனே அவருடைய ரொம்பவும் வந்துட்டு கூட இருக்கிற ஒரு மினிஸ்டர் கிட்ட கேட்கிறாரு. அவரும் ஓகேன்னு சொல்லிட இப்ப ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்படுறான். சோ ராஜா என்ன சொல்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல பிளாக் கலர்ல மாஸ்க் போட்டா நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. சோ அந்த செகண்ட் ஹீரோ கிட்ட வேலைக்கார பொண்ணு வந்து ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இங்க குத்துக்கள் மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு என்னன்னா மாஸ்க் அவுத்து எப்படியாவது 2வது ஹீரோடைய முகத்தை பார்த்தணும்னு ஆசை, அதனால வேணும்னு இந்த மாதிரி மயக்க போட்டு நடிச்சிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோவும் வந்து யங் லேடி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க பாருங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, டக்குன்னு அந்த மாஸ்கை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு சோ பக்கத்துல இருக்க பாடி கார்டு நம்ம ஹீரோயினுடைய பாடி கார்டுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம செகண்ட் ஹீரோவை அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, அப்ப ஏன் நீ இந்த மாஸ்க போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நம்ம செகண்ட் ஹீரோட்ட கேட்க இப்ப செகண்ட் ஹீரோ ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக போறாரு பாருங்க. அந்த ஆள் செம்மையா பிடிச்சி நம்ம செகண்ட் ஹீரோவை அடிச்சிட்டாரு. வாயில இருந்து ரத்தமே வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னை மாஸ்க கழட்ட கூடாதுன்னு தானே சொன்ன, உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ சின்ன வயசுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், நான் தான் உன்னை வந்துட்டு காப்பாத்தி ஹீரோயினுடைய வீட்டுல வந்துட்டு நான் உனக்கு வேலைக்கு வச்சேன். ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையுடைய பிரைம் மினிஸ்டர். சோ பிரைம் மினிஸ்டருடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். சோ இப்ப வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட அந்த பிளாக் கலர் வந்துட்டு ட்ரெஸ் போட்டவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிளானை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடாத, ஒழுங்கா மாஸ்க போடு போ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை அங்கிருந்து அனுப்புறாங்க. என்ன பிளான்ன்றது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க நம்ம பாடி கார்டு இம்புட்டு அழகா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இப்பதான் வந்துட்டு செய்தி வந்துச்சு அரண்மனையில இருந்து, நீங்க தேர்ட் பிரின்ஸை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீங்க தான் இதுக்கப்புறமா கிரவுன் பிரின்சஸ் சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. எனக்கு என்ன வயசாகுது, எதுக்காக எங்க அப்பா என்ன இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பூ ஒன்று பிளாசம் பூவோடைய ஒரு செடி மாதிரி இருக்கு, செடியில ஏதோ ஒரு குச்சில பூ இருக்கு, அந்த எடுத்து வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவட்டு கொண்டு போய் கொடுன்னு சொல்ல சோ அது நம்ம ஹீரோ கையில தான் வந்து சேருது. ஆக்சுவலி நம்ம ராஜா சொல்லியிருப்பலே நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது வேற யாரையும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் போல இருக்கு. ஹீரோ அந்த பூவை வாங்கி வச்சுட்டு அவனுடைய சர்வன்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனோம் வா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போவ. இங்க நம்ம ஹீரோயின் கல்யாணம் வேணான்றதுக்காக என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்க புக் எல்லாத்தையுமே வந்துட்டு கிழிச்சு போட்டுட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல சர்வன்ட் வந்து ஹீரோயினுடைய அப்பா பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணு இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க, புக் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல அவ அந்த மாதிரி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட. இங்க நம்ம ஹீரோயின் எப்படியும் எங்க அப்பா வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாரா, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு சார் இந்த மாதிரிலாம் நடக்குது, சீக்கிரமா வாங்க மினிஸ்டர்னு சொல்ல இல்ல நீ இக்னோர் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க வந்து போன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை அனுப்ப. திடீர்னு அந்த வேலைக்காரனை நிப்பாட்டி பெவிலியன் ட்ரெஷர் வந்துட்டு மூடி தானே இருக்கு, போய் அதை முதல்ல லாக் பண்ணி ஹீரோயின் போயிட்டு அதை ஏதாவது பண்ணிட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெவிலியன் ட்ரெஷரை பத்தி நம்ம மினிஸ்டர் வந்துட்டு அவருடைய வந்துட்டு இவர் வேலைக்காரன்ட்ட சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் பண்ண டிராமா எல்லாமே எதுவுமே ஒர்க் அவுட் அவைலபிள் இருக்கு. வேலைக்காரங்க வந்து நீங்க இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்க அப்பா உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு உடனே ஒரு ஐடியா வருது. ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு நம்ம பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கூட்டு எப்படியாவது நம்ம அப்பாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க சர்வெண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வர. இங்க நம்ம ஹீரோ அவனுடைய சர்வெண்ட்டை கூப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு வரான். ஹீரோ அவனுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்க. சர்வெண்ட் கேட்கறான் எதுக்காக நீங்க மறைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன சொல்றான், இல்ல நம்ம ஸ்பை வேலை பார்க்க
பார்க்க வந்திருக்கோம்னு சொல்ல, யாரை ஸ்பை பார்க்க போறேன்னு சொல்ல, ஆனா ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் கடையை காமிக்கிறாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கடை ஓபன் ஆனோடனே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் எனக்கு ஒரு பாக்ஸ் வாங்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, அது லட்டு கடை தான் போல இருக்கு. ஹீரோயின் எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோ பாக்குறாங்க, என்னடா இது, பொண்ணுங்க எல்லாம் இவ்வளவு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஆசைப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ அந்த பக்கமா கிராஸ் ஆகுறான் பாருங்க. ஹீரோயின் பின்னாடி நின்றவங்களை யாரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா, நம்ம ஹீரோ மேல புதுகடின்னு விழுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட்ல கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் யாரா இது இம்பிட்டு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்க, மேடம் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. பார்த்து வரமாட்டியா நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துல கரெக்டா ஹீரோயினுடைய வந்துட்டு சர்வன் வந்து, இந்த மாதிரி மேடம் நான் வந்துட்டு இது வாங்கிட்டேன், லட்டு வாங்கிட்டேன், வாங்க நம்ம போலான்னு சொல்ல, ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோடைய சர்வன் வந்துட்டு, நம்ம வந்த வேலையே முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்ல, ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஓ இவங்க லட்டு வாங்க வந்தாங்க போல இருக்கு, இவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க சர்வன் வாங்கின லட்டு பாக்ஸை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்தாங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போவேன். யாரு பாஸ் இந்த பொண்ணு லூசு மாதிரி பண்றா அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்க போல இருக்கு. என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோவை நிறைய பசங்க புள்ளி பண்ணுவாங்க, அதுல இருந்து நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்திருக்காங்க. நீ ஒரு பிரின்ஸ், எதுக்காக நீ இந்த மாதிரி வந்துட்டு புள்ளி எல்லாம் தாங்கிட்டு இருக்க, எல்லாருமே எதிர்த்து அடிக்க வேண்டியதானு சொல்ல, ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போய் உன் பேர் என்னன்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுல குட்டியா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஹீரோக்கு அது மட்டும் இல்லாம இது பிரைம் மினிஸ்டருடைய பொண்ணுதான்றதும் தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்றது ஹீரோக்குமே தெரிய வந்து சிரிச்சிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவனை போய் பார்க்க போறாங்க. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்க இன்னைக்கு நைட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, நம்ம செகண்ட் ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா அவன் நைட்டு எங்கேயோ வெளியே போறத ஹீரோயின் பாக்குறாங்க. எதுக்காக இவன் இந்த நேரத்துக்கு வெளியே போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை ஃபாலோ பண்ண, இன்னொரு பக்கம் நிறைய பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்கள நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆனா இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஹீரோ அவனுடைய ரூம்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே இருக்க, எங்கிருந்தோ வந்துட்டு ஒரு வில்லம்பு ஹீரோ கிட்ட பாஞ்சு வர, ஹீரோ கரெக்டா அதை கையில பிடிச்சிக்கிறான். ஆனா வேணும்னே எடுத்து அவனே குத்திக்கிட்டு அந்த வில்லம்ப என்ன பண்ணா அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு நம்ம ஹீரோ மட்டும் அலைக்க அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம செகண்ட் ஹீரோ தான் போல இருக்கு. ஆனா எதுக்கு அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. செகண்ட் ஹீரோ அங்க வந்து பார்க்க ஹீரோவை காணோம். என்னது இது, இந்த மாதிரி ஹீரோ காணோம், ஆனா பிளட் முறுக்கு மட்டும் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டு தேட சொல்ல, ஹீரோ அங்க வந்து ஆல்ரெடி எஸ் ஐட்டம் போல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்களே, ஒரு காட்டுக்குள்ள தலைஞ்சு போயிடுறாங்க. அச்சோ வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கா. அந்த காட்டுக்குள்ளதான் ஹீரோவும் இருக்கான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா, அங்க போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை லபக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. ஹீரோயின், ஹே நீயா, காலையில பார்த்தல உன்ன, அம்மா என்ன உனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு, உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் வந்துட்டு ஆமான்னு சொல்ல, அதுக்குள்ளேயே அங்க வந்துட்டு செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து தரத்தரனோட இப்ப ஹீரோயின் போறத நம்ம செகண்ட் ஹீரோ பாத்துறான். பார்த்துட்டு அவனுடைய ஆட்களை இதுக்கு மேல யாரும் போவேனான்னு சொல்ல, ஆனா செகண்ட் ஹீரோடைய ஆளு இல்லையே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நம்ம இன்னைக்கு அவனை கொண்டு இல்லான்னு சொல்ல, ஆனா அவன் என்ன பண்ணா, அதை சொன்ன ஆளையே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கொண்டுறான். ஏன்னா கூட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அதனால வந்துட்டு நான் சொல்றது மட்டும் கேளுங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அவனுடைய ஆளுங்களை ஸ்டாப் பண்ணிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய சர்வெண்ட்டும் என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. என்னது இது இன்னும் வந்துட்டு பிரின்ஸை காணுமேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோ தேடலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோடைய சர்வன் மட்டும் தேடிட்டு போவேன். இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம அடிப்பட்ட ஹீரோ வந்துட்டு ஒரு குகைக்கு கூட்டிட்டு வராங்க. ஹீரோ வேணும்னே ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட. பிகாஸ் ஏன்னா ஹீரோக்கு தான் ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்ப ஹீரோ ஐயோ வலிக்குதேன்னு சொல்ல, ஹீரோயின் அச்சோ உனக்கு வலிக்குதான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோ வேணும்னே மயங்கர மாதிரி நடிக்கிறான் பாருங்க. ஹீரோயின் மேலே விழுந்துடா. ஹீரோயின் அச்சோ உனக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு நம்ம ஹீரோடைய காயத்தை பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு செம வெக்கமா இருக்கு. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, தலையை மட்டும் திருப்பிக்க. ஹீரோ அச்சோ எனக்கு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்ல, ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோ வேணும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஐயோ அவத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை விட்டு அந்த காயத்தை பார்க்க அதுல இருந்து வர பிளட் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அச்சோ என்ன இவ்வளவு பிளட் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய ட்ரெஸ்லயே நம்ம ஹீரோவை தொடச்சு விட்டுட்டு அப்படியே ஊஃபூன்னு ஊதா. ஆனா நம்ம ஹீரோடைய கண்ணும் ஹீரோயினையே தான் பார்த்துட்டு இருக்கு. ஹீரோயினும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய கையில வந்துட்டு ஒரு லட்டு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கொடுக்கறதா சொன்னாங்க இல்லையா, செகண்ட் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அந்த லட்டு பாக்ஸையே சேர்த்து எடுத்து இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ மயக்கத்துல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சமா இவனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாஷ்பேக்ல ஹீரோக்கு லட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு, வா இவன் இவ்வளவு அழகா இருக்கா, இவன் உதடு என்ன இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மயங்கிட்டு இருக்கான்னு ஹீரோயின் வாயை விட்டே சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோயினுடைய கையில இருக்க லட்டை வாங்கிக்கிறான். பிளஸ் ஹீரோ அவனுடைய பெண்டன்ட் எடுத்து ஹீரோயினுடைய கையில வச்சுட்டு ஹீரோயினுடைய லட்டை சாப்பிட்டுக்கிட்டு, எவ்வளவு அழகா இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல நான் உன்னை பார்த்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கல. கரெக்டா நம்ம ஹீரோடைய சர்வன் வந்து ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோ உடனே வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்க, காலையில இவ முழிக்க
முடிக்கிறப்ப இவ அரண்மனையில அதாவது அவளுடைய வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சர்வெண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் அவனுடைய சர்வெண்ட்டும் இருக்காங்க. ஹீரோக்கு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவேன். ஹீரோடைய சர்வெண்ட் நீங்க இப்போ ஓகே தானேன்னு கேட்க ஹீரோவும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அப்பதான் சர்வெண்ட் பாக்குறான் ஹீரோடைய பெண்டன்ட்டை காணும். உடனே சர்வெண்ட் அச்சோ அந்த பெண்டன்ட் எங்க வந்துச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை பெண்டன்ட்டை வச்சு உங்களை மறுபடியும் யாராவது கொலை பண்ண வந்தாங்களான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல என்னுடைய வந்துட்டு கிரவுன் பிரின்சஸ்க்கு தான் அதை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் அந்த வந்துட்டு கொகையில இருந்து எந்திரிக்கிறாங்க போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அவங்களுடைய கையில தான் அந்த பெண்டன்ட் இருக்கு. என்னது இது யாருக்கு இந்த பெண்டன்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ யாரோ அடிச்சிருக்காங்க. அவன் உட்காந்து மருந்து போட்டுட்டு இருக்கான். வேற யாரும் கிடையாது. அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டவன் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோவை நீ ஏன் கொலை பண்ணல, பிளானை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்க அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அது பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோ தேடி வந்திருக்காங்க. என்னாச்சு காலைல இருந்து என்ன நீ ரூம்ல இருக்க, நைட்டு நீ ஒழுங்கா தூங்கலையான்னு கேட்க செகண்ட் ஹீரோ உங்களுக்கு ஏதாவது வேணுமா யங் லேடி, நாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆக்சுவலி கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு அதான் தூங்கினேன்னு சொல்ல ஹீரோனுக்கு டவுட் வருது. நேற்று நைட்டு தான் இவனை ஏதோ காட்டுல பார்த்த மாதிரி இருக்கு, இவன் ஏதோ தூக்கம் வருதுன்னு சொல்றானே ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு யோசிக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்களுடைய பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணாங்க வீட்டை விட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மெய்டோடைய ஹெல்ப்போட ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறப்ப ஹீரோயினுடைய அப்பா பாத்துறாரு நம்ம ஹீரோயின் ஏனி மேல ஏறது. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பார்த்துட்டு டக்குன்னு உட்காந்துற என்னம்மா ஏனியில உட்காந்துருக்கன்னு கேட்க ஒன்னும் இல்லப்பா இந்த மாதிரி வெயில ரசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 தான் ரசிப்பாங்க, நீ என்னன்னா வந்துட்டு சன்னை ரசிச்சிட்டு இருக்கே, ஐயோ பாவம் பைத்தியக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்கிருந்து கிளம்ப ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோனுடைய சர்வெண்டோட வந்திருக்கான் ஹீரோயினோட வீட்டுக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்களுடைய துணிமணி இருக்கிற பேகை கீழே போட்டுட்டு அங்கிருந்து குதிக்கலான்னு பார்க்க நம்ம ஹீரோ கரெக்டா அங்கதான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து குதிக்கலான்னு பார்க்க கரெக்டா ஹீரோ போயிட்டு கேட்ச் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹே ஏன் அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே சொல்ல வர. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல நின்று பேச வேணாம், நம்ம வாங்க வேற எங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை ரெஸ்டாரண்ட் கூட்டு போவேன். ஹீரோ ஆமா எதுக்காக உன்னோட வீட்டை விட்டு நீ எஸ்கேப் ஆகுறேன்னு கேட்க ஹீரோயின் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னுடைய அப்பா வந்துட்டு கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, எனக்கு கிரவுன் பிரின்சஸ் ஆகணும்னு சுத்தமா இஷ்டமே கிடையாது, இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்ல, முகத்தை பார்க்காம எப்படிப்பா ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோடைய சர்வெண்ட் சோ ஆக்சுவலி கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப அழகா இருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம்னு சொல்ல ஹீரோயின் அழகா இருந்தா என்ன பண்றது, நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எங்க ஊர் மாதிரி இல்லையே வேற ஊரான்னு கேட்க ஹீரோவும் ஆமா நாங்க வேற ஊருன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப வாங்க நான் உங்களுக்கு எங்களோட ஊரை வந்துட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல இல்லன்னு செகண்ட் ஹீரோக்கு தெரிஞ்சுது. அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட கேட்க அவ தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா மினிஸ்டர் கிட்ட அந்த விஷயத்த சொல்ல மினிஸ்டர் எங்க இருந்தாலும் போயிட்டு என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை அங்க இருந்து எடுப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க ஹீரோ கிட்ட ஆக்சுவலி வந்துட்டு எங்க ஊர்லயே வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த இடத்துல தான் நான் வந்துட்டு தங்க போறேன், ஆக்சுவலி என்னன்னா நான் என்னுடைய பேரை நான் கெட்ட பேர் ஆக்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம ஹீரோயின் இந்த பிராத்தல்ஸ் எல்லாம் போடுவாங்களே ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர சோ நம்ம ஹீரோடைய சர்வெண்ட் ஐயோ என்ன வருங்கால கிரவுன் பிரின்சஸ் இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்காங்களேன்னு பார்க்க ஹீரோ உடனே வந்துட்டு அவனுடைய விசிறியை வச்சு அவன் அங்க அவனுடைய முகத்தை வச்சு அனுப்பி விட்டுட. அது வேற ஒன்றும் இல்லப்பா, நான் கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நான் நல்ல பொண்ணா இருந்தா கிரவுன் பிரின்ஸ் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு, நான் கெட்ட பொண்ணா மாறுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மக்கள்லாம் என்ன வந்துட்டு ஏதாவது ஒரு பிராத்தல்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த விஷயம் கிரவுன் பிரின்ஸோடைய காதுக்கு போகும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப அங்க நடந்து வர ஹீரோயின் நினைச்ச மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினே பார்க்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அவருடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா விசிறியை வச்சு தடுத்துட. இப்ப அந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து மேடம் உங்களுக்கு யாராவது வந்துட்டு கஸ்டமர்ஸ் ஏதாவது வேணுமான்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோயின் உடனே எனக்கு 2 பேர் வேணும்னு சொல்ல உடனே வந்துட்டு அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்றாரு 2 பேர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கூட்டு வர. ஹீரோயின் ஆக்சுவலி எதுக்காக வந்துட்டு இவங்களை கூட்டு வர சொல்லிருப்பாங்கன்னா டேட்டிங் பண்றதுக்காக. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு 2-3 பசங்க கூட வெளியே ஊர் சுத்துறாங்கன்னா கிரவுன் பிரின்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாரா, அதுக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண. நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண கூடாதுன்றதுக்கா என்னெல்லாம் பண்றா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே உனக்கு ஆள் தானமா வேணும் டேட் பண்றதுக்குன்னு பேசாம நீ ஏன் கூட டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கையில இருக்க ஒயினை வாங்கி அவன் குடிக்க ஹீரோயின் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு ஹே ஆமால நீ நல்ல பையனா வேற இருக்க, நீ என் கூட டேட் பண்ண, உனக்கு எவ்வளவு வந்துட்டு ஒரு நாளைக்கு காசு வேணும்னு கேட்க நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு எனக்கு காசுலாம் எதுவும் வேண்டான்னு சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதில் நடக்கிற கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்லிங் விளையாண்டா ராஜ குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது இல்லையா, அதனால நான் கேம்லிங் விளையாட போறேன், கண்டிப்பா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா கிரவுன் பிரின்ஸ் கிட்ட சொல்லுவாங்க கிரவுன் பிரின்ஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேம்லிங் விளையாட போவேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தோக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தோத்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அந்த இடத்துல பெரிய சண்டையா மூட்டி இந்த பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுலாம், அப்பதான் பிரச்சனை கரெக்டா ராஜாவுடைய காதுக்கு போகும்னு நினைக்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய நேரமோ என்னமோ நல்லா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன ஐயோ நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்க இப்ப அந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கேம்லிங்குடைய ஓனர் என்னமா எல்லாரும் ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க, நீ என்ன ஓவரா கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் உடனே வந்துட்டு ஏய் நம்மள பின்னாடி தொட்டிட்டு ஆளுங்க வராங்க வா போலான்னு சொல்லிட்டு போவேன். இப்ப ஹீரோ என்ன சொல்றா ஃபர்ஸ்ட் நீ போ, நான் வந்துட்டு வேற வழியில போறேன், ஒன்னா போனா நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற வழியில அனுப்பி விட்டுட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த ஆட்கள் கூட தனியாவே நின்று சண்டை போடுறான். ஆக்சுவலி
ஆக்சுவலி நம்ம ஹீரோ கடை எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. ஆனா அந்த கையில வச்சிருக்க அந்த விசிறியை வச்சுக்கிட்டே ஹீரோ வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். மறுபடியும் அவங்க தங்கி இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்க போய் நம்ம ஹீரோயின் ஹாய்னு காமிக்க, நம்ம ஹீரோவும் ஹாய்னு காமிக்க. ஆனா என்னடா இது லுக் வேற எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னன்னா கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் செகண்ட் ஹீரோ கூப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கதா, அதான் செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே வந்துட்டு இவன் என்ன என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் திருட பாக்குறானா என்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. இப்ப அந்த ஜெலஸ்ல நம்ம ஹீரோயின்ட்ட வந்து யாருமா இதுன்னு கேட்க, ஆக்சுவலி இவர் தான் என்னுடைய பாடி கார்டு, நீ வந்துட்டு யார்கிட்டயும் சண்டை போடலப்பா, அதனால வந்துட்டு உனக்கு தெம்பு கிடையாது, அதனால தான் என்னோட பாடி கார்டை கூப்பிட்டேன்னு சொல்ல ஹீரோக்கு அசிங்கமா போச்சு. ஐயோ பொண்ணுங்களுக்கு சண்டை போட்டா பிடிக்காதுன்னு நினைச்சதுன்னு நான் இவ முன்னாடியே சண்டை போடல அப்படின்னு யோசிக்க ஹீரோயின் இப்ப அடுத்த பிளான போடுறாங்க. என்னன்னா காட்டு பகுதியில ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்க, அதாவது நம்ம ஹீரோடைய அரண்மனையில இருக்க ஒரு விதமான மந்திரின்னு கூட வச்சுக்கலாம், அவர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் காசு திருடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க இல்லையா, ஹீரோயினை பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு இந்த விஷயம் கிரவுன் பிரின்ஸ் காதுக்கு போகும், நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு ஹீரோயின் திருடுறதுக்காக போவேன். அங்க நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோவை தடுத்து விட்டனா ஹீரோக்கு கோவம் வருது. உடனே ரெண்டு பேருமே சண்டை போறாங்க பாருங்க. ஆனா ரெண்டு பேருமே கரெக்டா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் கரெக்டா அந்த வண்டி முன்னாடி போய் நின்னு யார் வண்டியில ஒழுங்கா கீழே இறங்குங்கன்னு சொல்ல அந்த வண்டியில இருக்கிற அந்த காவலாளிகள்லாம் இது யாரோட வண்டின்னு தெரியுமா, இது மந்திரியோட வண்டின்னு சொல்ல, மந்திரி ஏதாவது முந்திரி ஏதாவது எனக்கு இந்த வந்துட்டு வண்டியில இருக்க காசுலாம் வேணும்னு சொல்ல இப்ப ஹீரோயின் அங்க தனியா நின்னுட்டு இருக்காங்கன்னு செகண்ட் ஹீரோவும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அந்த மந்திரி வந்துட்டு வணக்கம் சொல்றா பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்ணை காமிக்கிறான், டேய் கண்ணை காமிக்காதடா அப்படின்னு சொல்ல. ஆனா மந்திரி புரிஞ்சுக்கிறான், இப்ப என்னங்க உங்களுக்கு காசு தானே வேணும், எல்லா காசையும் வந்துட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்து சிரிக்க நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இது இந்த மந்திரியை நம்ம மிரட்டவும் இல்ல திட்டவும் இல்ல, ஆனா அதுக்குள்ளே காசு கொடுக்க ஒத்துக்கிட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இப்ப அந்த மந்திரி என்ன பண்ணா அவன் வண்டியில இருக்க அந்த காசு படம் நகை இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துற. ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, அது எல்லாத்தையுமே அவங்களுடைய அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்றாங்க. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த வெள்ளத்துல வந்துட்டு அடிப்பட்ட சில பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிளஸ் அந்த நகைகள் எல்லாத்தையுமே எதையுமே நம்ம ஹீரோயின் கை வைக்கல. சோ என்னன்னா இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு வந்துட்டு பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை எழுதி செகண்ட் ஹீரோவை அங்க இருந்து அனுப்ப நம்ம ஹீரோ பாக்குறான், வேற லெவல்ல பொண்ணா இருக்கா இவன், நம்மளுடைய கிரவுன் பிரின்சஸா வந்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு யோசிக்க இங்க நம்ம ஹீரோயின் அப்பா நான் இந்த மாதிரி ஒரு திட்டு வேலை பண்ணிட்டேன், நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா கண்டிப்பா வந்துட்டு என்ன வந்துட்டு ஜெயில அடிச்சிடுவாங்க, அதனால இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுத. ஆனா அந்த லெட்டர் படிச்சு நம்ம ஹீரோயினுடைய அப்பா இந்த பைத்தியக்காட்சி ஏதாவது பண்ண போறப்பா நீ போய் கூடவே இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா செகண்ட் ஹீரோவை அனுப்ப செகண்ட் ஹீரோவும் கரெக்டா ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வரக்குள்ள காசு எடுத்துட்டு வர போல இருக்கு. இப்ப வெளியூருக்கு போகணும்னா காசு வேணும் இல்லையா, இப்ப ஹீரோயின் ஓகே இந்த கொஞ்சம் காசு தான் இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வெளியூருக்கு போலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இங்க ஹீரோ பாக்குறான், என்னது இது இவ்வளவு அவனும் மட்டும் பேசிட்டு இருக்கான், நம்மள கூட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு வெளியூருக்கு போறேன் நீ பத்திரமா இரு ஓகேவான்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு நான் வேணாமான்னு கேட்க, இல்லப்பா உனக்கு தான் சண்டை போடவே வரல, அதனால நானும் செகண்ட் ஹீரோவும் போறோம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி எழுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய சர்வெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், புறால யாருக்கோ தூது அனுப்பிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த மந்திரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. சோ மந்திரி வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, ஆமா அந்த பொண்ணு யாரு உண்மையாவே அவங்க தான் கிரவுன் பிரின்சஸா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும் ஆக்சுவலி வந்துட்டு கிரவுன் பிரின்சஸ் உங்ககிட்ட, அதாவது வருங்கால கிரவுன் பிரின்சஸ் உங்ககிட்ட காசு திருநாங்கன்ற விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மந்திரியும் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த மந்திரியோட காதுல போய் என்னத்தையும் சொல்ல அவ்வளவுதான் மந்திரி பயந்துறாரு, ஐயோ வேணாம் அந்த மாதிரி ராஜாக்கு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கொன்னே போட்டுறாருன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இது என்னுடைய ஆர்டர் நீங்க இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்றான் போல இருக்கு. இப்ப ஹீரோயினும் அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவும் பக்கத்து ஊருக்கு போறதுக்காக காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி வந்துட்டு நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய சர்வெண்ட் ஓடி வந்து அச்சோ ஒரு பேட் நியூஸ் என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் ஆளுகிட்ட நம்ம வந்துட்டு கொள்ளையடிச்சோம் இல்லையா, அதனால நம்மளுடைய போட்டோ எல்லாம் போட்டு எங்க இருந்தாலும் வந்துட்டு உங்களை சுட்டு கொலை பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க எங்க அந்த ஸ்கெட்சை காமி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோடைய படத்தை காமெடியா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மந்திரி கிட்ட கேட்ட ஹெல்ப் போல இருக்கு. இப்போ உடனே ஹீரோடைய சர்வெண்ட் ஐயோ இது எங்க ஹீரோடைய மூஞ்சி தான் போச்சு அவர் மாட்ட போறாருன்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, இது அவன் மூஞ்சி மாதிரி தெரியலையே கார்ட்டூன் மூஞ்சி மாதிரி தானே தெரியுதுன்னு சொல்ல ஓவரா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு நீ போயிடு ஆக்சுவலி இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க செகண்ட் ஹீரோ கிட்ட கண்ணை காமிக்க செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்து சோ என்ன பண்றாரு இந்த மாதிரி ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த காசை வச்சுட்டு நீ வெளியூர்ல போய் தங்கிக்கோ நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அச்சோ போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இவ கூட போலான்னு நினைச்சா இவன் இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹீரோ கூட போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜெலஸ் ஆகிக்கிட்டே பேசிட்டு வர இப்ப ஹீரோடைய சர்வன் அச்சோ நீங்க மந்திரி கிட்ட சொல்லி போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு 3 திருட்டு பசங்க வரானுங்க. அவனுங்க நம்ம ஹீரோ கையில இருக்க காசை பார்த்துட்டு ஒழுங்கா அந்த காசை கொடுன்னு சொல்ல ஹீரோ உடனே இப்ப என்ன உங்களுக்கு என்னோட காசு தானே வேணும் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காசை கொடுத்துட்டே சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான போட்டாமல் இருக்கு. இப்ப காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கு, காட்டுக்குள்ள யாருக்குடா வந்து டீ கடை வச்சிருக்கீங்கன்னு தான் நமக்குமே தோணும். இப்ப அந்த டீ கடையில உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் பேசிக்கிட்டே
சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல ஹீரோயின் ஏய் உன்னோட மாஸ்க் தான் கழட்டான் ஏன் இப்படி போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல நம்ம செகண்ட் ஹீரோ மாஸ்க் கழட்டுறாரு பாருங்க. ஹீரோயின் அப்படியே பேன்னு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ என்ன பண்ணா ஆக்சுவலி வந்துட்டு முடியெல்லாம் களைச்சு போட்டுக்கிட்டே யாரோ அடிச்ச மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட ஓடி வரான். ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்ல இந்த மாதிரி எனக்கு நான் வந்துட்டு ஒரு சரியான அன்லக்கி நீங்க காசு கொடுத்தீங்களா அந்த காசை திருடங்களாம் வந்துட்டு திருடிட்டு போயிட்டாங்க இப்ப நான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அது மட்டும் இல்லாம என்னோட சர்வெண்ட்டும் வேற காணாம போயிட்டான்னு சொல்ல ஹீரோயின் அச்சுச்சோ என்ன உன்னை பார்த்தா இவ்வளவு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச செகண்ட் ஹீரோக்கு மட்டும் ஏதோ நம்ம ஹீரோ மேல டவுட்டாவே இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான் நம்ம வந்துட்டு எங்கேயாவது போறதை விட பேசாம நீங்க என்னுடைய வீட்டுக்கு வரீங்களா பக்கத்து வீட்டுல தான் அதாவது பக்கத்து நாட்டுல தான் என்னுடைய வீடு இருக்கு நம்ம போலாமான்னு கேட்க ஹீரோயினும் ஒரு கட்டத்துல சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய சர்வெண்ட் என்ன பண்றா ஒரு அழகான ஒரு இடத்த வீடா மாத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பிடிச்சது பூன்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். அது நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச பிளாசம் பூவா எல்லா இடத்துலயுமே வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோடைய சர்வெண்ட் அங்கிருந்து ஓடிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் இது உன்னோட வீடான்னு கேட்க ஹீரோ உடனே ஆமா என்னோட லைஃப் டைம்ல சம்பாரிச்ச மொத்த காசையும் போட்டு நான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோக்கு மட்டும் ஹீரோ பார்த்து ஏதோ லைட்டா டவுட் வருது. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்துட்டு வாவ் இந்த வீட்லயே நான் தங்க போறேன் செம்ம அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல வந்துட்டு சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ 24 பல்லையும் 34 பல்லையும் காமிச்சுக்கிட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்க்க இப்ப நம்ம ஹீரோயினை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாப்பாடுலாம் எடுத்து பவுல்ல வைக்க இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுது. உடனே நம்ம செகண்ட் ஹீரோவும் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பாட்டுல சண்டையை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பாக்குறான் என்னுடைய ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வைக்க விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பார்க்க தூங்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அங்க ஒரே ஒரு பெட் தான் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோவும் தூங்குறதுக்காக ஒரு பெட் வச்சிருப்பாம்பல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க நான் என்னோட பாடி கார்டு கூட படுத்துக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அவங்க கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்ல சரி நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க சரி ஓகே நாங்க ரெண்டு பேர் படுத்துக்கலன்னா நீ பெருசாம படுத்துக்கோ நீயும் பாடி கார்டும் சொல்ல. ஆனா நம்ம பாடி கார்டும் ஹீரோயினும் அதாவது ஹீரோவும் சேர்ந்து வேணான்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பாடி கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று தூது மாதிரி வருது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்துட்டு மாஸ்க் போட்டவர்கிட்ட தான் போல இருக்கு. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா சோ அதனால வந்துட்டு அவ வீட்டுக்கு வரணும்னா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க ராஜான்னு சொல்லிட்டு மந்திரி பிரைம் மினிஸ்டர் சொல்ல இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையில பரவிடுது. சோ எல்லா வேலைக்காரங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ராஜா வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்றதுனால அதாவது வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண கூடாதுன்றதுக்காக ஹீரோயினுடைய அப்பாவை கொலையே பண்ணி போட்டுருன்னு சொல்லிட்டு ராஜா செம்ம கோவத்துல இருக்காருன்னு சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு கல்யாணத்தை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. அதனால ராஜா வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ற சொல்லிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுறாங்க நம்ம ஹீரோயின். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கஷ்டமா இருக்கு. ஐயோ என்னோட அப்பாவை கொலை பண்ண சொல்லிட்டாரா ராஜா நான் முதல்ல அங்க போறேன்னு சொல்ல. ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்டும் அதுக்கப்புறமா நம்ம பாடி கார்டும் அங்க என்ன நிலவரம் அதை ஊருல என்ன நிலவரம்னு பாக்கிறதுக்காக கிளம்பிட ஹீரோயின் இங்க ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே எங்க அம்மா போனதுக்கு அப்புறமா எங்க அப்பா கூட தான் இருக்கேன் எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவோம். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி இறந்தவங்க எல்லாருமே நம்மளை விட்டு ஒரேடியா போயிட மாட்டாங்க ஒரு நிமிஷம் வந்து இந்த இடத்துல கண்ண முடியும் இல்லைன்னு சொல்ல ஒரு குட்டி பையனை வச்சு நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சிகள் எல்லாத்தையுமே பறக்க விட்டு ஆக்சுவலி இறந்தவங்க எல்லாருமே எப்பயுமே ஸ்டார்ஸா நம்ம கூடவே இருப்பாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க அம்மாவும் ஒன்னு சுத்தி தான் இருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோயின் நம்ம பாடி கார்டு கூட வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் என்ன பாடி கார்டு வந்துட்டு அவங்க அப்பாவுடைய வீட்டை போய் பாத்துறேன்னு சொன்னாங்க இல்லையா அதனால ஹீரோயின் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க ஊருலையும் ராஜா ரொம்ப கோவப்பட்டு பிரைம் மினிஸ்டரே கொலை பண்ண சொல்லி வந்துட்டு ஆர்டர் போட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளை பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. அப்ப நம்ம பாடி கார்டு ஓடி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க ஹீரோயின் பாடி கார்டு கூட சேர்ந்துட்டு எங்கேயோ ஓடுறாங்க. ஹீரோயினுடைய கையை பிடிக்கலான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஹீரோ உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க அசிஸ்டன்ட் விஷயத்த சொல்றா. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறா. ஹீரோ உடனே வந்துட்டு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அங்க கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா ஹீரோயினுடைய வந்துட்டு வீட்டுல வந்துட்டு பிரைம் மினிஸ்டருடைய வீடு இல்லையா அங்க வந்துட்டு எல்லாரையுமே கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த வேலைக்கார பொண்ணையும் இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்துட்டு செம்மையா அழுதுகிட்டே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே வீட்டுல இருக்க எல்லா ரூமையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா எந்த ரூம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எது யாருமே காணும். இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. ஏதோ ஒன்று அப்பா சேஃபா இருந்தா ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டே இருக்க. அந்த இடத்துல 4 பேர் நம்ம ஹீரோயினுடைய அப்பா டெட் பாடி எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ராஜா எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாரு இது எல்லாமே அந்த கிரவுன் பிரின்ஸ்னால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் கிரவுன் பிரின்ஸ் தெரியாம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்ப முடிவு எடுக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப நைட் ஃபுல்லா உட்காந்து நம்ம ஹீரோயின் சமத்தியா அவங்க வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்குன்னு யாரும் இல்லை இல்லையா. ஹீரோ சமாதானப்படுத்தலான்னு வர ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே தூரமா இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டா. அடுத்து நம்ம ஹீரோ ராஜா கிட்ட போயிட்டு நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ராஜா உடனே இல்ல அவங்க அப்பா வந்துட்டு
வந்துட்டு வேணான்னு சொன்னார்ல, கல்யாணம்லாம் எதுவும் நீ பண்ணிக்க வேணான்னு சொல்ல ஹீரோ ப்ளீஸ் பா எனக்கு அவளை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க சீன் அப்படியே கட் ஆகி நம்ம ராஜாவுடைய அரண்மனையில இருந்து ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூது வருது, நீங்க வந்துட்டு கிரவுன் பிரின்ஸா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு தூது வர ஹீரோயின் டக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இது பாக்குற நம்ம செகண்ட் ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. சோ அப்படியே நெக்ஸ்ட் கல்யாண ப்ராசஸ் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு முகத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி தர மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை நகர்த்திட்டு பார்க்கலான்னு பார்க்க ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஆன ஹீரோவை குத்திடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது கிரவுன் பிரின்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் உடஞ்சே போயிட்டாங்க. இத்தனை நாளா நீ என் கூட வந்துட்டு பொய்யா நடிச்சிட்டு இருந்தியா, நீ தான் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ இப்ப என்ன உன்னை கொலை பண்ண அவ்வளவுதானே குத்துன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஜஸ்ட் கிட்ட வச்சிருந்தாங்க கத்தியை. பட் ஆனா நம்ம ஹீரோயினுக்கு முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அளவுக்கு ஹீரோயினை லவ் பண்றான், ஏன்னா குத்த வராங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோ குத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ ஒரு பிளாஷ்பேக், ஆக்சுவலி ராஜா கல்யாணத்துக்கு ஒத்துக்காதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா, தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல ராஜா உடனே அப்ப கிரவுன் பிரின்ஸ் பதவி உனக்கு கிடையாது பரவாயில்லையான்னு கேட்க ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றதுனால தன்னுடைய கிரவுன் பிரின்ஸ் பதவியே வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருப்பாம்பல இருக்கு. இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய மறுநாள் காலையில கான்குபின், அதாவது நம்ம ஹீரோடைய கான்குபின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வரா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கான்குபின் பக்கமே போக மாட்டான் போல இருக்கு. அந்த கான்குபினுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஜெலஸ்ல ஹீரோயின் கிட்ட செம்மையா வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ எப்படி வந்துட்டு கிரவுன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி இப்படின்னு சண்டை போட ஹீரோயின் பதிலுக்கு அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த கான்குபினை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அடிக்க வர, ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கையை வச்சே அடிச்சு விட்டுறாங்க. சோ இது வந்துட்டு வெளியே இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாமலே திரும்பி நின்னுக்கிறாங்க. சோ ஹீரோயினுக்கு செம கஷ்டமாகுது. பிளஸ் நம்ம ஹீரோவும் சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஸ்வீட்டை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவங்க அப்பா நினைப்பு தான் வருது. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு அந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டே அழுதுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஹீரோயினுடைய வந்துட்டு ஃபேமிலியில இருக்கவங்க யாருன்னா நம்ம பாடி கார்டு மட்டும் தானே. சோ பாடி கார்டு என்ன சொல்லிருப்பாரு, நீ கல்யாணம் எதுக்காக பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் இந்த மாதிரி நான் ஹீரோவை கொலை பண்ணும், அதாவது கிரவுன் பிரின்ஸை கொலை பண்ணும், அதுக்கு தான் போறேன், நீயும் வந்துட்டு அரண்மனைக்கு வான்னு சொல்ல அரண்மனைக்கு என்னால அப்படியெல்லாம் சும்மா வந்துட முடியாது, அரண்மனைக்கு வரதுக்கு பர்மிஷன் வேணும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் உடனே நான் அதுக்கான பர்மிஷனை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு ஹீரோக்காக சமைச்சு எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோயின் என்னத்தையும் ஒன்று தேடிட்டு இருக்காங்க, டைகர் டாலின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். பிகாஸ் அந்த பொருள் இருந்தாதான் ஹீரோவுடைய அரண்மனைக்குள்ள நுழைய முடியும் போல இருக்கு. ஹீரோயின் அங்க தேடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஹீரோ வந்த உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் விளம்பு வரதே தெரியும், ஆனா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்க தெரியாதா என்ன. ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சு நீ இன்னும் எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருக்க போறேன்னு கேட்க ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வந்து இல்ல உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயங்கி ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியில இருக்கிறதுன்னு பார்த்தா இப்ப அந்த பாடி கார்டு மட்டும் தான், அவனை நான் வந்துட்டு அரண்மனைக்கு கூப்பிடவான்னு கேட்க டக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சு இழுத்து தன்னுடைய மடியில உட்கார வச்சு நீ வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் தாண்டியும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன், பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட. அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த மாஸ்க் போட்டவன்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஹீரோடைய அரண்மனைக்குள்ள போறேன், அந்த டைகர் டாலியை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல சீக்கிரமா போயிட்டு அந்த டைகர் டாலியை எடுத்துட்டு வா, அந்த டைகர் டாலியை வச்சிருக்க ஹீரோவையும் கொண்டுடுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டவும் சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹீரோடைய அரண்மனைக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஏதோ லைட்டா ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா தன்னுடைய சுத்தி தன்னுடைய அப்பா இல்லைனாலும் பாடி கார்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கு தான் செம்ம ஜெலஸ் ஆகுது, இந்த மாதிரி ஹீரோயின் தான் கிட்ட வந்து பேச மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணோம், ஹீரோயின் கிட்ட நான் எப்பயுமே உன்னுடைய அரண்மனையிலே இருக்கணும்னா இது வந்துட்டு உண்மையை சொல்றதுக்கான மருந்து, ஹீரோ கிட்ட இந்த மருந்தை வந்துட்டு எப்படியாவது நீ வந்துட்டு சாப்பாடுல கலந்து கொடுத்து ஹீரோ கிட்ட உண்மையை கேள, அந்த டைகர் டாலி எங்க இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு அந்த உண்மையை சொல்றதுக்கான மருந்த கலக்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் அதை குடிச்சுனா இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க அந்த டைகர் டாலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ உடனே ஒரு மாதிரி மயக்கமாயிராரு போல இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மாதிரி உண்மையை சொல்ற மருந்து இல்லையா, அது குடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு அந்த டைகர் டாலியை தான் நான் உனக்கு டோக்கன் ஆஃப் லவ்வா வந்துட்டு உனக்கு கொடுத்தேன் ஞாபகம் இல்லையா அந்த கொகைக்குள்ள அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓ அந்த ஜாட் பெண்டன்ட் தான் டைகர் டாலியான்னு கேட்க ஹீரோ உடனே ஆமான்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, எங்க அப்பாவை கொலை பண்ண போறது உனக்கு தெரியும் தானே, போய் சொல்லாம சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, நான் தெரிஞ்சுதான் நான் மாதிரி நடந்திருக்க விட்டுருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. சோ இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது, ஏன்னா அந்த மருந்து சாப்பிட்டா உண்மையை தானே பேசுவாங்க, தன்னுடைய அப்பாவோட கொலைக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓரளவுக்கு நார்மல் ஆகி ஹீரோவும் அவனுடைய ரூம்ல படுக்க வைக்கலான்னு வரான் பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பிடிச்சி இழுத்துக்கிறான். அப்ப ஹீரோ கரெக்டா நம்ம ஹீரோயின் பக்கத்துல கிஸ் கொடுக்கலான்னு வர ஹீரோயின் ஆனா நகர்ந்து போயிடுறாங்க. நகர்ந்து போயிட்டு அப்படியே பின்னாடி திரும்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வேற வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டதுனால நைட்டு நம்ம ஹீரோடைய ரூம்லயே தங்கிக்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ
ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய ரூம்ல தங்கிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வர அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஜின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பார்க்க வராங்க. இந்த லேடி யாருன்னா நம்ம இவங்க இருக்காங்களே, அதாவது வந்துட்டு ராஜாவுடைய கான்கியூபன் தான் இவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னமா ஏதோ வந்துட்டு கிரவுன் பிரின்ஸோடைய கான்கியூபன் கிட்ட நீ ஏதோ நேற்று தகராறு பண்ணியாமே உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்ல உடனே செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்துட்டு தப்பா பேசினாங்க, அதனால தான் வந்துட்டு எங்களுடைய வந்துட்டு யங் லேடி வந்துட்டு அவங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்ததா. ஹீரோ வந்து ராஜாவுடைய கான்கியூபன் கிட்ட என்னாச்சு நானுமே அதே இடத்துல தான் இருந்தேன், ஆக்சுவலி வந்துட்டு இவதான் அதாவது என்னுடைய கான்கியூபன் தான் என்னுடைய வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட தப்பா பேசினா, அதனால தானே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா, அவ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கான்கியூபன் அதாவது நம்ம கிங்குடைய கான்கியூபனை அங்கிருந்து அனுப்பிட அடுத்து நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுறான். பிகாஸ் ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணாரு, இவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைங்கன்னு சொல்ல ஹீரோயின் வேணாம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போவ ஹீரோ கடுப்பாயிரான். என்ன நீ எப்ப பாரு அவன் பின்னாடி போயிட்டு இருக்க, நீ என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய கை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சி முத்தம் கொடுத்துற நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ எதுக்காக இப்ப என்ன கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவை. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எங்க அப்பாவுடைய வந்துட்டு திதி பண்ணணும், எங்க வீட்டுல யாருமே கிடையாது, சோ அதனால அந்த பாடி கார்டை ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புன்னு சொல்ல ஹீரோ இப்ப நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி பாடி கார்டை ஜெயில இருந்து கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருப்பாரு, நம்மளையும் கூப்பிடுவா இவன் சொல்லி நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோயின் பாடி கார்டை மட்டும் கூட்டிட்டு போவ ஹீரோ பாக்குறான், சரி ஓகே விடு இவளுக்கு பாதுகாப்பா வந்துட்டு யாரையாவது 2-3 பேரை வந்துட்டு இவளுக்கே தெரியாம அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட அதுக்கேற்ற மாதிரி அந்த கிங்குடைய கான்கியூபன் இருக்காங்க அவங்க வந்துட்டு கிரவுன் பிரின்சஸ் ஆன நம்ம ஹீரோயின் மேல கடுப்பாவுறாங்க. பிகாஸ் என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட் மாதிரி ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டான் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு அவனோட ஒய்ஃப்காக நம்மளை எதிர்த்து பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ஆள் செட் பண்ணி அனுப்பிட இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கான அந்த திதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுது ஹீரோ. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவன் நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி ஹீரோயின் கிட்ட பழகுதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க இதனால என்னாச்சு ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல யாராவது ஒருத்தவங்க உன்னுடைய ரொம்ப க்ளோஸ்ல இருந்து அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளை விட்டு பிரிஞ்சு வந்துட்டுனா உனக்கு சோகமா இருக்கும்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் மாதிரி ஒன்னு அட்டாக் பண்ண வருது. ஆனா கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ காப்பாத்திடுறாரு. ஆனா அவருடைய முதுகுல அந்த பொருள் பட்டுடுது. அதுக்குள்ளே வந்துட்டு அங்க நிறைய பேர் வந்துட்டு செகண்ட் ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்துட்டு அடிக்கிறதுக்காக வந்துட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாப்ல. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஹீரோவும் மாஸ்க் போட்டுட்டு அவங்க எல்லாருமே அடிச்சிட இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த மாஸ்க் போட்டவங்களுடைய முகத்தை அவுக்க ஹீரோக்கு சமஷாக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இது வந்துட்டு அரண்மனையில இருந்து வந்த ஆட்கள்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம ஹீரோடைய வாயில இருந்து செம்ம ரத்தம் வந்துட்டு இருக்கு ஏன்னு தெரியல. இப்ப கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல ஏதோ ஒரு பொருள் பட்டிருக்கும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட கூட்டு வர டாக்டர் என்ன சொல்றாங்க இது ஒரு விதமான பாம்புடைய பாய்சன்மா, இது வந்துட்டு இதோட ஆன்டிடியூட் வந்துட்டு ஒரு உலகத்துல ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, அதுவும் அரச குடும்பத்துல மட்டும்தான் இருக்கு, நீங்க வந்துட்டு கிரவுன் பிரின்சஸ் தானே உங்களால முடியும் கண்டிப்பா அதை கொண்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட கண்டிப்பா நான் போயிட்டு அந்த வந்துட்டு ஆன்டிடியூட கொண்டு வர நீ கவலைப்படாதுன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கான்கியூபன் கிட்ட நீங்க தானே வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இவ ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ போய் சொல்லாதீங்க நீங்க தான் இதை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றா நீங்க வெறும் கான்கியூபன் தான், நீங்க ஒன்னும் ராணி கிடையாது, நீங்க பண்ற தப்பெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துல ராஜா வந்து என்னாச்சு என்ன பிரச்சனைங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ விஷயத்த சொல்றா. ஆக்சுவலி இந்த கான்கியூபன் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுவும் நம்ம ராஜாவால எல்லாம் ஒன்னும் கிடையாது, என்னன்னா அங்க இருக்கிற இன்னொரு வேலையாட்கள் மூலமா நம்ம இவங்க கான்கியூபன் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு. இது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஹீரோயினே இவங்க அட்டாக் பண்ண வந்த உடனே ஹீரோக்கு இது தெரிஞ்சு இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தா, ஆனா இப்ப வந்துட்டு என்னோட ஒய்ஃபே நீ இந்த மாதிரி கொலை பண்ண ஆள் அனுப்புறியான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கூட யார் கூட அஃபேர் இருக்கும் அவங்களையும் கூட்டிட்டு வர ராஜா உடனே இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கூல் பேலஸ்ல அடைச்சு வச்சிடறாங்க. சோ நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா ராஜா அங்க வந்து போவ மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ரத்தவாந்தியா வருது. ஹீரோ இதனால டாக்டர்கிட்ட வந்துட்டு கூப்பிடுறா. சோ டாக்டரும் வந்து நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்க்க இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலி அந்த இடத்துல சண்டை நடந்தது இல்லையா நம்ம ஹீரோயினை காப்பாத்துறப்ப நம்ம செகண்ட் ஹீரோக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகுல ஷோல்டர்ல வந்துட்டு ஒரு திங்ஸ் ஒன்று அடிபட்டிருக்கும் இல்லையா, செகண்ட் ஹீரோக்கு மட்டும் பட்டிருக்காது ஹீரோக்குமே சேர்ந்து தான் பட்டிருக்கும். அதாவது வந்துட்டு அந்த ஒரு பாய்சன் நம்ம ஹீரோடைய உடம்புல தான் இருக்கு. இப்ப ஹீரோ அந்த ஆன்டிடியூட் சாப்பிடலான்னு வரக்குள்ள ஏன்னா அந்த உலகத்திலே ஒன்னே ஒன்று தானே இருக்கு, ஹீரோ அந்த ஆன்டிடியூட் எடுக்கலான்னு வரக்குள்ள ஹீரோயின் எனக்கு அந்த ஆன்டிடியூட் வேணும், என்னோட பாடி கார்டுக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு, ப்ளீஸ் அந்த ஆன்டிடியூட கொடுக்குறியான்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறான். எப்ப பாரு வந்துட்டு பாடி கார்டுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்க ஹீரோயின் ப்ளீஸ் என்னோட ஃபேமிலியில இருக்கிறது அவங்க ஒரு ஆள் மட்டும்தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஆன்டிடியூட கொடுத்துருன்னு சொல்ல ஹீரோ என்னால கொடுக்க முடியாது, நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹார்ஷா பேசிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு ஹீரோயினை லவ் பண்றான். ஆனா ஹீரோயின் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோ
ஹீரோ சொல்றா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன், இது வரைக்கும் நீ வந்துட்டு உன்னுடைய லவ் கூட நீ என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலன்னா நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்னா என்னுடைய பதவியே வேணான்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், ஆனாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்றியேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே செகண்ட் ஹீரோ கிட்ட போயிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மனசுல ஹீரோயின் கேட்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உலகத்திலே ஒரே ஒரு ஆன்டிடியூட் இருக்கு, அந்த மருந்தை செகண்ட் ஹீரோ சாப்பிட்ற மருந்துல கலந்துர சொல்லி அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு மருந்து அனுப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இப்ப அது தேவைப்படுது. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அந்த மருந்து இல்லாம சாகதான் போறான்னு நான் நினைக்கிறேன், தெரியல, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சோ இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, செகண்ட் ஹீரோக்காக சூப் வந்துட்டு செஞ்சு செகண்ட் ஹீரோக்கு ஊட்டி விடுறாங்க பாருங்க. அந்த சூப்ல தான் வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட், அதாவது ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த மருந்தை கலக்கிட்டாம்பல இருக்கு. அடுத்த நாள் நம்ம செகண்ட் ஹீரோ குணமாயிடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வாவ் நீ குணமாயிட்டியா, சரி ஓகே இரு நான் உனக்காக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு வெளியே போறாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல யாரையோ பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆவ. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு குகைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த குகையில மயக்க போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் இருக்கக்குள்ள டக்குன்னு அவங்களுடைய முழிப்பு வந்து ஆப்போசிட்ல பாக்குறாங்க. அந்த பிளாக் கலர் மாஸ்க் போட்டவங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. யாரு நீன்னு கேட்க இப்ப அந்த பிளாக் கலர் மாஸ்க்குள்ள இருந்து ஏதோ ஒரு முகம் வருது. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா தான். ஹீரோயின் அப்பாவை பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. அப்பா நீங்க உயிரோடு தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிட்டே கேட்க, ஆமா எதுக்காகப்பா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, எதுக்காக நீங்க வரைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, விஷயம் என்னன்னா நீங்க தான் வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா, என்னாச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க இப்பதான் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜாவுடைய கான்கியூபனா இருந்திருப்பா. இப்ப இவர் போருக்கு போவாரு, அப்ப அந்த கான்கியூபன் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் போருக்கு கிளம்பி இருப்பாரு. சோ அப்படி போருக்கு போகல இவர் தோத்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக ராஜா என்ன பண்ணுவாரு, இவர்கிட்ட இருந்த படைகள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக சோ இவ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த கான்கியூபன் இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. தன்னுடைய லவ் பண்ற வந்துட்டு லவ்வரே வந்துட்டு அந்த படைகள் எல்லாத்தையுமே கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படைகள் இப்ப அந்த படைகள் எல்லாருமே இவருடைய பேச்சை கேட்கணும்னா அந்த பெண்டன்ட் இருக்குல்லையே நம்ம ஹீரோ வச்சிருந்தா இல்லையா அந்த பெண்டன்ட் தான் வந்துட்டு ஒருத்தவங்க கையில இருந்தா படைகள் எல்லாருமே கேட்பாங்க போல இருக்கு. இப்ப அந்த பெண்டன்ட் அவங்க கையில கொடுத்துரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்கியூபனும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். ஓகேங்களா, சோ இதனாலதான் நம்ம செகண்ட் ஹீரோவை தெருவுல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்து நம்ம செகண்ட் ஹீரோவை நல்லா ஆளாக்கி எப்படியாவது அந்த பெண்டன்ட்டை ராஜா கிட்ட இருந்து அடையணும்ன்ற காரணத்துக்காக தான் செகண்ட் ஹீரோவை இவர் வளர்த்திருப்பாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த பெண்டன்ட் உங்ககிட்ட தானே இருக்கு, எனக்கு நல்லா தெரியும், அந்த பெண்டன்ட்டை குடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோடைய நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாய்சன் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பெண்டன்ட்டை ஹீரோ கிட்டயும் இருக்குதான்னு அவருக்கு தெரியல, வந்துட்டு டவுட்டா இருக்கு. அதனால ஹீரோ கிட்ட சப்போஸ் இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்ணாரு, ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அனுப்பி நம்ம ஹீரோவை வந்துட்டு கொலை பண்ண சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அவருடைய ஆட்களை வச்சு செமையா எல்லார்கிட்டையும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா ஹீரோனோட அப்பா உயிரோடு இருக்கிறத பார்த்தா அவன் செம்மையா நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடான். இதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ கிட்டே அந்த விஷயத்த சொல்றாங்க. பிளஸ் அந்த பெண்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இந்த பெண்டன்ட் நம்ம ஹீரோயின் தானே கொடுத்துருப்பாரு. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே ஹீரோயின் வந்துட்டு இவர் கையில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கையை காமிச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த பெண்டன்ட் மட்டும் கிடையாது, அதாவது ராஜா வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு போயிட்டு என்னுடைய ஆட்களை வச்சு நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன், எனக்கு வந்துட்டு இந்த ராஜ்யமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கொஞ்சம் ஓவராவே பேராசப்படுறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை ஃபர்ஸ்ட் விடு, அதுக்கப்புறமா நீ நானும் சண்டை போட்டு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் அலேக்கா கூப்பிட்டுக்கிட்டு. ஆனா நம்ம ஹீரோ செம்ம புத்திசாலி. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க நிறைய பேரை மறைச்சு வச்சிருக்காரு போல இருக்கு, நிறைய ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ். இப்ப அந்த சோல்ஜர்ஸை வச்சு கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. சோ ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா பண்ணுவாருன்னு தெரியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோடைய உடம்பு முழுக்க அந்த விஷம் பரவிடுச்சு. சோ ஹீரோ என்ன பண்ணா அப்படியே அவனோட வாயில இருந்து செம்ம ரத்தமா வந்துட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அந்த டாக்டர் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்டிடியூட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள காப்பாத்த வந்ததுல யாரோ ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு வந்தாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்ப இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. அந்த மாஸ்க் போட்டுட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஹீரோக்குமே வந்துட்டு அந்த பாய்சன் தேவை, அந்த பாய்சன் வந்துட்டு இருந்திருக்க போல இருக்கு. இது தெரியாம நம்ம போயிட்டு ஹீரோ கிட்ட ஆன்டிடியூட் வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட கேட்டோம். நம்ம கேட்டோன்ற ஒரு காரணத்துக்காக அவனுக்கு கூட அந்த ஆன்டிடியூட எடுக்காம நம்ம வந்துட்டு நம்ம பாடி கார்டுக்கு அவன் கொடுத்துட்டானே, இது எல்லாமே நம்மளால தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை கையில பிடிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோவும் இறந்து போயிடுறாரு. பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய கையில ஒரு குட்டி நட்சத்திரம் வந்து உட்காருது.
ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா, ஹீரோயின் அவங்க அம்மா நினைச்சு அழுகுறப்ப நம்மளை வந்துட்டு நம்மளை விட்டு பிரியறவங்க நம்மளை வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளை சுத்தி தான் நட்சத்திரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே அழுதுட்டு இருக்கா. இதோட இந்த டிராமா முடியுது. ஆக்சுவலி இது ஒரு சேட் எண்டிங் டிராமா தான். பட் இருந்தாலும் தன்னுடைய காதலியுடைய வார்த்தையை மதிச்சு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கூட அந்த ஆட்டிடியூட் எடுக்காம ஹீரோயின் கேட்டான்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட கொடுத்துருக்கான். இதுதான் லவ்வோடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு பவரோ என்னமோ தெரியல. பட் ஆனா ரொம்ப சேட் எண்டிங் தான் இருந்துச்சு. சேட் எண்டிங் இல்லாம நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, see you.